எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிக் புல்ஸ். இந்த சேனலில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் வெறும் கல்விநோக்கத்திற்காக மட்டுமே. நாங்கள் இங்கு யாரையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. இப்போ நிப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் 20/8/2026க்கான லெவல்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,152 ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு 24,172 போயிட்டு 24,25 கிட்ட லோவை கொண்டு வந்துட்டு நம்மளோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,78 கிட்ட முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா நமக்கு சந்தை நம்மளோட இந்த எல்லோ லைன் க்ளோசிங் 24,78க்கு மேலேயும் நம்மளோட மேஜிக்கல் லைன் 24,99க்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 24,175 to 179ங்கிற நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது இன்னைக்கு க்ளோஸும் R2 கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகணும்னா 24,218 இந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு இங்கேருந்து டைரக்ஷன் முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவே மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் 24,78 கீழே வச்சுட்டாங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு மார்க்கெட் 24,29க்கு கீழேயும், அதுக்கப்புறம் 24,928 23,979ங்கிற இந்த லெவலில் நம்மளோட S2வில் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் கன்சாலேட் பண்ணுவாங்க. கன்சாலேட் ஆகிட்டு இங்கேருந்து விழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு 23,931 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. இதை தாண்டி மார்க்கெட் பெருசாக நாளைக்கு விழமாட்டாங்க. ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா 24,000லேருந்து 24,200 வரைக்கும் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதை தாண்டி மூவ் ஆனிச்சுன்னா 24,281ங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும். கீழே இறங்கினா 23,829ங்கிற லெவல் வரைக்கும் வரும். ஓகே, நம்ம நேற்று கொடுத்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே கிடையாது. ஓகேங்களா. நம்ம சொல்லியிருப்போம் 24,55 சொல்லியிருப்போம். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே கிடையாது. அதாவது அந்த 55 S2, நம்மளோட S2 இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே கிடையாது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே கன்சால்டேட்லேயே கரைச்சிட்டான். ஓகேங்களா. இன்னைக்கும் சைட்வேஸ் டே தான். ஓகேங்களா. மார்க்கெட் பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், 170லேருந்து 24,30. ஓகேங்களா. இந்த ரேஞ்சை விட்டுருங்க. 24,77லேருந்து 24,30 வரைக்கும் இந்த 50 பாயிண்ட் வெறும் கன்சல்டேஷன். இதில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைச்சிருக்காது. இல்லை ஒன்றும் இல்லை. இந்த 24,100ல் ஒரு புட் எடுத்திருந்தீங்கன்னா கூட 24,30 நமக்கு ஒரு 20-25 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். பட் இதுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கணும். ஓகேங்களா. எந்த ஒரு ட்ரேடுங்கிறது ஒரு தொழில். ஆப்ஷன் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைச்சோன்னே வெளியே வந்துடுங்க. சைட்வேஸ் டேல முதல்ல ட்ரேடை தவிருங்க. ட்ரேடை மிஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும்னா ட்ரேடை மிஸ் பண்ண கற்றுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும். அதிகபட்சமாக 23,931 வரைக்கும் இறங்கலாம். ஏறுனா 24,281 வரைக்கும் வரலாம். இதுதான் ரேஞ்சு. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வேற போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.